ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தை வந்து நான் தனியாக தான் பார்த்துருந்தேன். தனியாக பார்த்து நான் ஃபுல்லாக கூட குறையாக பார்க்கல. சீன் பை சீனாக பார்க்கும்போது நிறைய இடம் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அது என்ன எனக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகிறது வந்து முக்கியம் இல்லையா? என் ஜட்மெண்ட் வேறையாக இருக்கலாம். இது மக்களாக அதை பார்க்கும்போது அவங்க எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க வராங்க அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஜென்சி அப்படிங்கிறது ஒரு 2K புது விதமான டைட்டில், ட்ரெண்டியா டைட்டில். பழைய வார்த்தையாக இருந்தாலும் இப்போதான் அது வந்து ரொம்ப சர்ஃபேஸ் வந்திருக்கு. இப்படிங்கிற இடத்துல எத்தனை பேர் வந்து இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? படம் என்ன சொல்ல வருதுன்றதை தாண்டி இந்த வார்த்தை எத்தனை பேர் வாய்க்குள்ள வருது நுழையுது எப்படி அவங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல இது வந்து அற்புதமாகவே போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா சொல்ல வந்த விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இந்த காலத்து லவ்வர்ஸு, பழங்கால லவ்வர்ஸு எல்லாமே ரிலேட் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதால அற்புதமாகவே வந்துருக்கு. பிரேக்கப்பும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லவ். அதாவது வெறுமனே காதல் வந்து இனிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இதுதான் ஆக்சுவலாக லவ்வோட இருக்கிறதுலே மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபேஸ். அண்ட் அதை பற்றி யாரும் தெரிஞ்சு பெருசாக அந்த அளவுக்கு நம்ம காமிச்சது இல்லை. பட் நாங்கள் வந்து எடுத்த விதத்தில் இது வந்து புது விதமான ஒரு டெல்லிங்காக இருக்கும்ன்றதால இது வந்து நல்லா வந்துருக்கு. இப்போ அடுத்தது May 1 சசிசார் இயக்கத்தில் நூறுசாமின்னு ஒரு படம் வந்து வருது. நானும் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை தவிர இன்னொரு படம் வந்து ஜூன் போல ஒன்று ஆரம்பிக்குது. ஸோ இப்போதைக்கு தேங்க்யூ. தியேட்டர்ல எப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கப்பவே வந்து நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சிரிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எதிர்பார்க்காத சீனுக்கு எல்லாருமே வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க. வெளியே வந்து பாசிட்டிவா சொன்னாங்க. ஸோ பர்டிகுலரா இந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் வந்து இப்போ நைட் 2 மணிக்கு ஷூட்டா இருந்தாலுமே வந்துட்டு நாங்கெல்லாம் கூட கொஞ்சம் அப்படியே சோம்பேறி மாதிரி இருப்போம். அப்புறம் எந்த டைமா இருந்தாலும் நல்லா துருன்னு அவ்வளோ எனர்ஜெட்டிக். நான் வந்து எவ்வளோ டேக் பண்ணாலும் கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்காம வந்து பரவாயில்ல போலாம், இன்னொரு டேக் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பயங்கர மோட்டிவேட் பண்ணாரு. இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தனால தான் என்னால் நல்லா நடிக்க முடிஞ்சுது. ஸோ அந்த விஷயத்துல கணேஷ் சார் வந்து பெஸ்ட். அஜயும் வந்து பயங்கர கம்ஃபர்டபுள். ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு சீனும் பண்றப்போ ஃபர்ஸ்ட் பாக்குறோம்னா கொஞ்சம் யோசிச்சு எப்படி பேசுறது என்ன பண்றது. ஸோ கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும்தான் வந்துட்டு சீன் அந்த அளவுக்கு வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுள். ரொம்ப நல்ல ஃப்ரெண்டும் ஆயிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் படமே வந்து இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன். அவர் எப்படியோ என்னை நோட் பண்ணி ஆடிஷன் கூப்பிட்டு எனக்கு அது மேஜிக் மாதிரி இருக்கு. ஸோ அதுவுமே எனக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எங்க போனாலுமே நான் சாரை வந்து சத்தியமா மறக்கவே மாட்டேன். நெக்ஸ்ட் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை பார்த்துட்டு யாராவது கூப்பிட்டாங்கன்னா பண்ணலான்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இல்ல பயங்கர ஹாப்பியா இருக்கு படத்தை பார்க்கும்போது. நாங்க எடிட் டேபிள்ல எந்த அளவுக்கு நாங்க என்ஜாய் பண்ணுமோ அதோட டபுள் மடங்கா இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. நிறைய இடத்துல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல ஆடியன்ஸ் சிரிக்கும் போது அது ஒரு பெரிய சக்சஸ் மாதிரி நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. படத்தை பார்க்கும்போது அவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. வெளியில வரும்போது அவ்வளவு தூரம் அப்ரிசியேஷன் கொடுக்கும்போது எங்களுக்கு இதுவே மிகப்பெரிய ஒரு சக்சஸா ஃபீல் ஆகுது. எனக்கு கண்டிப்பா இல்ல கண்டிப்பா அது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நிறைய பிரேக்கப்ல இருந்து வெளியில வர முடியாம நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பிரேக்கப்ல இருந்து வெளியில வர கோ த்ரூ பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் இப்ப இருக்கிற ஜென்சி கிட் வந்து என்ன மாதிரிலாம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்றத ஒரு ஹாப்பியா ஒரு என்ஜாயபிளா என்னதான் அவருடைய ஃபீலிங் சொல்லலாம் அது பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு என்கேஜிங்கா என்டர்டைன்மெண்டா சொல்லுது. விஜய் ஆண்டி சார் கூட பண்ணிருக்கீங்க, அந்த பாஸ் எப்படி அவரை ஷூட் பண்ணிருக்கீங்க? இல்ல கண்டிப்பா சலீம் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி சினிமோட்டோகிராஃபரா. ஸோ ஆஸ் இட் இஸ் இந்த படம் எனக்கு டெபியூவா டைரக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதுவே மிகப்பெரிய பிளஸ் தான். எம்எல்ஏ வச்சுக்கிற நம்பிக்கை கண்டிப்பா நான் காப்பாத்துக்கு தான் நினைக்கிறேன். அது ஸோ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் சாரும் பார்த்தாரு. நாங்கள் வேற ஒரு காலேஜ்ல இருந்து வரோம், நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட்டு போயிட்டு. ஸோ அங்கேயும் சார் பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. ஸோ அது பார்க்கும்போது சாருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு. ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணும்போது இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கிடைக்கும்ல, அந்த ஹாப்பினஸ் சார் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. இல்ல பயங்கர கம்ஃபர்டான ஆர்டிஸ்ட். நீங்க பார்க்க தான் டெபியூ மாதிரி இருக்கும், பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்க பார்த்துட்டு யாருமே இந்த ஃபர்ஸ்ட் படம் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி யாருமே சொல்லவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 ஃபிலிம்ஸ் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு டெடிகேஷன் அவங்களுடைய எஃபர்ட் இல்லாமல் இந்த படத்தை நாங்கள் அச்சீவே பண்ணிருக்க முடியாது. ஸோ தனுஷான் பிளஸ் அஜய் 2 பேரோட எஃபர்ட் தான் இந்த படத்தோட மெயின், பிளஸ் ப்ரொடக்ஷனும். ஸோ சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அஜய்லாம் எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட்னா நைட் வேற ஒரு ஷூட்டிங் போயிருப்பார். 100 சாமி ஒரு படம் போயிட்டு இருந்தது, பேரலா இந்த படமும் போயிட்டு இருக்கு. நைட் அங்கே ஷூட் முடிச்சு டெய்லி இங்கே வந்துருவார். பயங்கர டெடிகேஷன். அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட்லாம் எல்லா டேரக்டர்ஸ் கிடைச்சாலும் எனக்கு தெரிஞ்சு எல்லா படமும் பெரிய லெவல்ல எடுத்து கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச்.
வணக்கம், என் பேர் புதிய பிரதி. நான் பூக்கி படத்தோட கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறேன். படத்தோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க ஒரு காமெடியான என்டர்டைன்மெண்ட் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அது அப்படியே ஒர்க் ஆயிருக்கு. நாங்க பண்ண எல்லா இடத்துலயும் ஆடியன்ஸ் சிரிச்சிருக்காங்க. எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸானது என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதும், செகண்ட் ஹாஃப்ல இருக்க எமோஷனல் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்குங்கிறதும் எங்களுக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ எல்லா ஏஜ் குரூப்பும் வந்து பார்க்குற மாதிரி படமா இருக்கும். இது வந்து பசங்களுக்கு மட்டும் இல்லை, பொண்ணுங்களுக்கும் ரிலேட்டபிளா இருக்கும். பசங்க பொண்ணுங்க யூத்தா இருந்தா அவங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். யூத் வயசுல யாரா இருந்தாலும் அவங்க யூத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த படத்தை பார்க்க முடியும். யார் பார்த்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்கும். அதை நாங்கள் இந்த தியேட்டர் ரெஸ்பான்ஸ்ல நாங்கள் பார்த்தோம். இந்த பிரேக்கப்காக ஏதோ நீங்க புதுசா இது பண்ணிருக்கீங்க. ஆமா, இல்ல லவ் லைஃப் எல்லா படத்துலயும் லவ் காதல் படம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா பிரேக்கப் படம் வந்து நம்ம பார்த்தது இல்லை. ஒரு பிரேக்கப் என்ன ஆகும் அப்படின்னு. பிரேக்கப்ங்கிறது எப்பவுமே பண்றவங்களுக்கு கோ த்ரூ பண்றது பயங்கர கஷ்டமா இருக்கும். ஆனா பாக்குறவங்களுக்கு பயங்கர காமெடியா இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பிரேக்கப் நடந்திருக்கு, அதை நம்ம பார்த்திருக்கோம். அது அவங்க பண்றதால நம்ம கோமாளித்தனமா தெரியும். அந்த கோமாளித்தனத்தை தான் அவங்கள்ட்ட காட்சிப்படுத்திருக்கோம். நீங்க அதே சமயம் இதை கடைசி வரைக்கும் அப்படி கோமாளித்தனமாவே பண்ணிடாம நீங்க எண்டுல இதை பத்தி யோசிச்சு இது என்ன, இது எப்படி அனலைஸ் பண்றதுங்கிற பாயிண்ட்டும் இதுல இருக்கும். அது எல்லாத்துக்கும் கரெக்ட் ஆகும் நம்ம.